இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இன்றைய வாசகங்கள் மாற்றம், மனந்திரும்புதல் மற்றும் உண்மையான அன்பை பற்றி பேசுகின்றன. முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் ஓசேயா மக்கள் பாவத்தில் விழுந்தாலும் இறைவனிடம் திரும்புங்கள் என்று அழைக்கின்றார். கடவுள் கோபம் காட்டும் நீதிபதி மட்டுமல்ல, அவர் காயங்களை குணமாக்கும் அன்பான தந்தை. நாம் தவறு செய்தாலும் அவரை விட்டு விலகி சென்றாலும் மனம் திரும்பி அவரிடம் வந்தால் அவர் மீண்டும் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். இந்த தவ காலத்திலே நமக்கு கொடுக்கப்படுகின்ற முக்கிய அழைப்பு மனம் திரும்புதல். இன்றைய நற்செய்தியிலே மறைநூல் வல்லுனர் ஒருவர் இயேசுவிடம் கேட்கிறார், அனைத்து கட்டளைகளிலும் பெரியது எது என்று. இயேசு 2 கட்டளைகளை சொல்கின்றார். முதலாவதாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக. இரண்டாவதாக, உன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசிக்க வேண்டும். அதாவது உண்மையான மதம் சடங்குகளில் மட்டுமல்ல, அது அன்பில் வெளிப்படுகிறது. கடவுளை நேசிக்கும் மனிதன் மற்றவர்களையும் நேசிப்பான். மன்றாடுவோம். அன்பான தந்தையே, எங்கள் பாவங்களால் உம்மிடமிருந்து விலகிய நேரங்களில் எங்களை மீண்டும் உம்மிடம் அழைத்த உமது கருணைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இதயத்தை பரிசுத்தப்படுத்தியருளும். உம்மை முழு இதயத்தாலும் நேசிக்க எங்களுக்கு வரம் தாரும். எங்களோடு இருக்கும் சகோதரர் சகோதரிகளை பொறுமையுடனும் கருணையுடனும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த தவ காலத்தில் எங்கள் வாழ்க்கையை மாற்றி உமது வழிகளில் நடக்க எங்களுக்கு வரம் தாரும், கிருபை புரியும். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென்.